அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இது திரும்ப நிகழ்ச்சியில் குட்டி கதையில் வரவேற்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு அரசர் மக்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம். அதாவது இந்த கோட்டையுடைய கதவை யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு நாட்டில் பாதியை கொடுக்குறேன். ஆனால் அந்த கோட்டை கதவை யார் திறக்கலையோ அவங்களுடைய கைகள் வெட்டப்படும் அப்படின்னாராம். மக்கள் எல்லாம் யோசித்து பலவாறு, ஐயோ வேண்டாம், பயமாக இருக்குது, எங்கன்னா கதவு திறக்க முடியல, நம்ம கை போயிடும், வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்படி இந்த மாதிரி கை இல்லாமல் இருக்க முடியும்னு தயங்கினாங்களாம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தானா. எல்லோரும் சொன்னாங்களா, வேண்டாப்பா செய்யாத, கை போயிடும்னு. அப்போ அவன் சொன்னானா அந்த இளைஞன், நான் ஜெயித்தேன் அப்படின்னா பாதி நாடு எனக்கு, நானும் ராஜா ஆகிடுவேன். தோத்தா கை தானே போகும், உயிர் இல்லையே, உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் அந்த கோட்டை கதவை போய் திறக்க போனானா. கோட்டை கதவை தள்ளினானா கதவு தானாக திறந்துக்கிச்சான். என்ன ஆச்சுன்னா ராஜா தாப்பாலே போடலை. ஸோ அவன் இன்னொரு பாதி நாட்டுக்கு ராஜா ஆகிட்டான். அவனோட தன்னம்பிக்கை அவனுக்கு இந்த வாய்ப்பை தேடி ராஜா ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இது எதோ நடந்துருமோ அப்படின்ற பயத்திலே அது ஒரு முயற்சி பண்ணுறதே கிடையாது. முயலாமை கதை முயலாமை தான். அதனால் முயற்சி திருவினையாக்கும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை, வெற்றி நிச்சயம்.